ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு, பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கு. இதன் மூலியமா ஓபிஎஸ் அவர்களுக்கு கதவு ஓபன் ஆயிருச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் பாஜகவை முழுசா என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். இங்க டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, போன் மூலமா அழைப்பும் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சமயத்துல போன் அழைப்ப அவர் என்ன பண்ணல, ஏற்கல. ஏன்னா அதிமுக நம்ம பக்கம் வந்துரும் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு விஜய் அவர்கள். ஆனா காலப்போக்குல மாற மாற என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதாவது அவங்க ரெண்டு பேர் மட்டும் வரமாட்டாங்க, பாஜகவை விட்டு அதிமுக வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் பாஜக அதிமுகவை விடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் முழுசா நம்பிட்டார். சோ இப்ப அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எப்படி போனோம்? ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து நிப்பாரா அப்படின்னா நிக்க மாட்டார். ஏன்னா அப்படி நின்னாலும் அது அவருக்கு தான் லாஸ். ஏன்னா கட்சியோட ஓட் பேங்க் வந்து அவர் ஏத்தி காட்ட முடியாது, பர்சன்டேஜை காட்ட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தல நின்று இருந்தா கூட அவருக்கான பவர் என்ன அப்படின்ற பல்ஸ் நம்ம பார்த்திருக்கலாம். இப்ப இவருக்கு இதான் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்ல ஒண்ணு அவர் என்ன பண்ணும், பாஸ் மார்க் வாங்கலன்னா கூட பார்டருக்கு வந்துடணும். என் கிட்ட இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சு ஆகணும். சும்மா வாய் வழியா வந்து 20%, 10%, 8% அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம வந்து வாய் வழியா சொல்றதெல்லாம் வந்து ஒரு கணிப்புகளை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பிராக்டிக்கல் என்ன, கள நிலவரம் என்ன, கள ஆய்வு என்ன அப்படின்றத நிரூபிக்கணும்னா எலெக்ஷன்ல நின்னாதான் அவருக்கு என்ன பல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சோ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருந்தாருன்னா விஜய் அவர்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கணிச்சிருக்கலாம். இப்ப 2026 கொஞ்சம் கூடும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று அவர் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருன்றத வச்சுதான் அடுத்து வர எலெக்ஷன்ல எல்லாம் அவரு கூட கூட்டணி வைக்கலாமா, இல்ல அந்த கட்சி காணாம போதா, இல்ல அந்த கட்சி வந்து தனி பெரும்பான்மையோட வருதா அப்படின்ற விஷயம் எல்லாம் வேற. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணி கூட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஓட் பேங்க் நம்ம உயர்த்தி காமிச்சிடலாம் அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம விஜய் அவர்கள் நினைச்சிருந்தாரு. ஆனா பாஜக என்ன பண்ணிருச்சு, அதை வந்து என்ன பண்ணிச்சு, முழுசா என்ன பண்ணிருச்சு, மடமாத்திருச்சு. ஏன்னா பாஜகவை விட்டுட்டு அதிமுக வரவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில தான் இருக்குது. என்னென்னவோ போட்டு பார்த்தாங்க, வெடி போட்டு பார்த்தாங்க, ஏன் நடக்கிற மாதிரியே தெரியல. பாஜகவுக்கு ஒரே ஒரு ஆதரவு, அது அதிமுக தான். ஏன்னா அதிமுக இருந்தாதான் இரட்டை இலக்குல நம்ம எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும் அப்படின்றத பாஜக நம்புது. அதனாலேயே பாஜக என்ன சொல்லுது, அதிமுக விட்டு வெளியே வர மாட்டேன், அதாவது அதிமுக விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன மீறி போயிருவானாவன் அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக அதிமுக தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. சோ ரொம்பவே இலவு காத்த கீழி மாதிரி விஜய் அவர்கள் ஏடிஎம்கேக்காக வெயிட் பண்ணி பார்த்தாரு. இப்போ வர மாதிரி தெரியல. அடுத்ததா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டெஸ்ட் ஒன்று நடந்தது. பாஜக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வந்தார். இப்போ ஓபிஎஸ் பக்கம் நிறைய அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, டைவர்ட் அடிக்கிறத பாக்குறோம். சோ இதனால விஜய் அவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த், ஆதவர்ஜனால ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, எதுக்குன்னு நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆதவர்ஜனா முன்னாடி ஒண்ணு சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்பி யாருன்னா வருவாங்களா, கூட்டணி வச்சுன்னு அவர் கடையை திறந்து வச்சுன்னு என்ன பண்ண, வாங்க தான் கூப்பிடணும், எவனா வந்து வியாபாரம் பண்ண மாட்டான் அப்படின்ற ரேஞ்சில் சொன்னாரு. சோ அதனால இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் வந்திருக்கிறாருங்க. தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 80 தொகுதியில கையில வச்சுட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். அவரை நம்ம என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம். அப்படி அதாவது வாக்கு வகையை நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பக்கம் டைவர்ட் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனா, புசி ஆனந்த் பண்ணியிருக்காங்க, ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அதன் அடிப்படையில ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏடிஎம்கேக்கு கதவை சாத்திட்டு ஓபிஎஸ் அவர்களை தூக்கிட்டு வாப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஓபிஎஸ் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கும் ஒரு துணை வேணும். ஏன்னா அவரும் தனித்து நிக்க முடியாது, ஓட் பேங்க் அவர்கிட்ட அவ்வளவும் இல்ல. தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், வாக்கு சதவீதத்தை ஏத்திடலாம். ஆனா மத்த மாவட்டங்களை, கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், இந்த மண்டலங்கள்ல உங்களால என்ன பண்ண முடியாது, வாக்கு வங்கி என்ன பண்ண முடியாது, சேர்த்துக்க முடியாது. சோ அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு ஓபிஎஸ் அவர்களை சூஸ் பண்ணலான்னு விஜய் வந்துட்டாரு. ஆல்ரெடி விஜய் கூட தான் நம்ம கூட்டணி வைக்கிறோம், பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டா நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுத்தாரு. அதை விஜய் நிராகரித்ததுனால இப்ப திரும்பவும் விஜய் கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான்
ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாரு, ஓபிஎஸ் கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் இருக்கிறாரு. இதன் இடையில டிடிவி தினகரனும் இப்ப உள்ள வந்து ஜாயின் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், விஜய் 3 பேரும் 3வது ஒரு அணியை உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் அரசியல் புரசல வந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன், எல்லாம் வந்து என்ன பண்ணுது பொய், அதிமுக கூட கூட்டணி வைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன். அப்ப வேற யார் கூட வைப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே ஓட்டு வேணும். திமுக ஓட்டு சரிவே சரியாதுங்க. அது வந்து ஸ்டாண்டர்டு, அவ்வளவுதான். திமுக ஓட்டுக்கு இன்னும் அதிகமா பலம் சேருமா கண்டி, திமுக ஓட்டு குறையாது, அது பலம் ஸ்டாண்டர்ட். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அதுலயும் எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்போ எதிர்கட்சி யாரு வக்கர போறா, எதிர்கட்சி தலைவரை யார் வக்கர போறா, அதுக்குதான் இப்ப போட்டி. அதுக்குதான் பாஜக அதிமுக கூட்டணி, ஓபிஎஸ் விஜய் கூட்டணி, இந்த கூட்டணி மோத போகுது. அதாவது வின்னர் வந்துட்டாரு, ரன்னப்பரா யாரு வரணும், அதுக்குதான் இப்ப போட்டியே. வின்னர் ஆல்ரெடி திமுக கூட்டணி இருக்கு, ரன்னப்பரா யாருப்பா வரப்போறீங்க அடிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுது, கையை கட்டி வேடிக்கை பார்க்க போகுது. இதுதான் உண்மையே. ஏன்னா இப்போ என்ன சொன்னாங்க, விஜய் அவர்கள் வந்துட்டா திமுக ஓட்டு பிரிய போகுது, செதற போகுது அப்படின்னு. அதெல்லாம் பொய். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு செதறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக ஓட்டுகளை விஜய் அவர்கள் பிரிப்பதாக வந்த செய்தி எல்லாம் போய் பிரிக்க மாட்டார். அதிமுக ஓட்டு தான் அவருக்கு போக்கஸ். ஏன்னா திமுகன்ற கட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பிரிக்க முடியாது. இப்போ இங்க பலவீனமா இருக்குது யாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக தான் பலவீனமா இருக்கு. அதனாலதான் பாஜக ஏறி சவாரி பண்ணுது. சோ அந்த சவாரியை பாஜக நான் விட்டு கொடுங்க, நான் இழுத்துக்கிறேன்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, போக்கஸ் ஃபுல்லா ஏடிஎம்கே போறாரு. அதனாலதான் ஒரு திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ரேஞ்சிலே இருக்கிறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும், அதிமுகவுக்கு வந்து நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி, ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். திமுகவுக்கு எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான். இவங்க 2 பேருக்கு தான் சண்டையே. 3வதா ஒரு ஆள் வந்து எப்பா நானும் ரவுடி தான், நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கூவினுறாரு பாஜக. ஆனா அதை யாரும் சட்டை பண்ற மாதிரி இல்ல. விஜயும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாரு. எனக்கு எதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க திமுக தான், தமிழ்நாட்டுல திமுக தான். டெல்லி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி, தமிழ்நாட்டுல நமக்கு எதிரி திமுக தான். சோ அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, பாஜக கூட்டணியில இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் செல்லா ஓட்டா தான் போக போகுது. அப்ப யாருக்குப்பா நம்ம ஓட்ட போறது, திமுக எதிர்க்கிறாருப்பா விஜய் அவர்களுக்கு போடுங்க, ஏன்னா நம்ம எதிரி திமுக தானே, அவருக்கு போடுங்க அப்படின்றதான் அதிமுக ஓட்ட டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு டார்கெட். ஆனா அதுக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ அதிமுக ஓட்டு திமுகக்கும் போகாது, விஜய்க்கும் போகாது. இப்போ ஓபிஎஸ்க்கு தான் என்ன பண்ண போகுது, அதிமுக ஓட்டு வரப்போகுது. சோ இப்போ அந்த ஓட்டு எதுக்கு நம்ம இழக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் கூட கூட்டணி வைக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதன் இடையில டிடிவி தினகரன் வந்து சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அரசியல்ல இதுதான் நடக்கும் நம்ம கணிச்சிருந்தோம். நினைச்சு பார்த்தோமா, பாஜக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே வருவாரு, அதிரடியான முடிவு எடுப்பாரு, பாஜக எதிர்ப்பாரு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாரு நினைச்சோமா? இல்ல. ஏன்னா இது நடந்திருக்கு. இன்னைக்கு அரசியல் காலமே வேற, இந்த செகண்ட் வரைக்கும் அரசியல் காலமே வேற. விஜய் கூட ஓபிஎஸ் சேர போறாரு, டிடிவி தினகரன் சேர போறாரு, 3 பேர் சேர்ந்து 3வது ஒரு அணியை உருவாக்க போறாங்க. எதிர்கட்சி தலைவரா ஓபிஎஸ் ஐயா வக்கர போறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ விஜய் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக கூட கூட்டணி இல்ல, அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்றாரு. அதே சமயம் ஓபிஎஸ் கூட கூட்டணி வைக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.